கல்பனா கல்பனா ஸ்கெச்சஸ்ன்ற சேனல் வச்சுருக்கேன். ஸோ கல்பனா ஸ்கெச்சஸ் இனிமேல் உங்கள் கையில், நீங்கள் தான் என்ன சப்போர்ட் பண்ணலாம். எதுக்கு இந்த யூடியூப் சேனல் அப்படின்னா, ஒரு 1 year ஆச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ என்ன அந்த வீடியோ அப்படின்னா, சும்மா எதுவுமே தெரியுது பார்க்குறது, வரைகிறேன். என்னோட ஆர்ட்ஸ் எல்லாமே என்னோடய பேஜில் இருக்குது, போய் பாருங்கள். நிறைய திங்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் யூஸ் கூட பண்ணல. நிறைய திங்ஸ் இருக்குது வாங்கி வச்சது, சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டேன். பட் எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது அதுக்கு எனக்கு டைம் மேபி பிடிச்சிருக்கு, இதையே நான் கண்டினியூ பண்ணணுமா, இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணுமா, இல்லை ஏதாவது மாதிரி க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எல்லாமே ட்ரை பண்ணுறோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு எல்லாமே நம்மளோட இது ஆக்சுவலாக பார்க்கும். இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது, நேரில் பார்க்கும்போது நல்லாவே இல்லாமல் இருந்தது. ஹாய் கைஸ், நான் வந்து கல்பனா. ஸோ இது என்னோட யூடியூப் சேனல். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. எதுக்கு இந்த யூடியூப் சேனல் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ட்ராயிங் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நானும் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1 year ஆச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஜஸ்ட்டு பிடிச்சதெல்லாம் ட்ரா பண்ண ஆரம்பித்தேன். இப்போ என்ன அந்த வீடியோ அப்படின்னா, சும்மா ஜஸ்ட்டு எதுவும் ஃபேஸ் எதுவும் காட்டாமல் ட்ரா பண்ணி பார்த்தா வியூஸ்லாம் வருமா அப்படின்னு பார்த்தா, எஸ் அஃப்கோர்ஸ் வருது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே. இந்த சேம் வே இனிமேல் நானும் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டேன். இன்ட்ராக்டிவ் இன் தி சென்ஸ், நானும் நிறைய ட்ரா பண்ணியோ பெயிண்ட் பண்ணியோ ஸ்கெட்ச் பண்ணியோ போடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மேபி கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸும் எனக்கு சொல்லலாம். நானும் ட்ரை பண்ணுறேன், மேபி எனக்கு தெரிஞ்ச மாதிரி. நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சாதாரண ஒன்றுமே தெரியாத ஆள் தான். ஒன்றும் ட்ராயிங் பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, ஜீரோ. கலர்ஸு எதுவுமே தெரியுது பார்க்குறது, வரைகிறேன், அவ்வளோதான். அண்ட் கொஞ்சம் டிஜிட்டல் ஆர்ட்டும் பண்ணுறேன், அதுவும் வந்து எனக்கு தெரியாது. சும்மா ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நான் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ட்ரை பண்ணி நிறையா வரைஞ்சிருக்கேன், நிறையா போஸ்ட்டும் போட்டிருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில். ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு, இப்போது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய ஆர்ட்ஸ் எல்லாமே என்னோடய பேஜில் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஸோ என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இனியிலேருந்து நல்ல கண்டென்ட்ஸாக நம்ம இனிமேல் போட ஆரம்பிப்போம். டெய்லி நீங்கள் என்னோடய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா ஆர்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஸோ அதை கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நிறைய பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கண்டினியூ பண்ணணும், இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை சொல்லுங்கள். ஆப்வியஸாக நான் போடுவேன், கண்டிப்பாக நான் போடுவேன், போடாமல் இருக்க மாட்டேன். நிறைய திங்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் யூஸ் கூட பண்ணல. நிறைய திங்ஸ் இருக்குது வாங்கி வச்சது, சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டேன். பட் எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது அதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை நான் வரைகிறதுக்கோ அதை எடுத்து பார்க்கவோ எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஒர்க் போயிட்டு வரணும், ஒர்க் போயிட்டு வந்துட்டு தான் இதை பார்க்கணும் அப்படின்றப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு தானே. ஸோ என்னோடய ஓல்டு ட்ராயிங்ஸு ஸ்கெச்சஸ்லாம் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி வரையணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டி நிறையா வரையணுமா, இல்லை பெயிண்டிங்ஸ் நிறையா வரையணுமா, இல்லை போர்ட்ரேட்ஸ் நிறையா வரையணுமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் நிறையா வரைஞ்சேன், ஒரு சிலது மட்டும் நான் காட்டுறேன், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். மேபி பிடிச்சிருக்கு, இதையே நான் கண்டினியூ பண்ணணுமா, இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணுமா, இல்லை ஏதாவது மாதிரி க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எல்லாமே ட்ரை பண்ணுறோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு எல்லாமே நம்மளோட சேனல் போடுறோம். ஸோ ஒரு சில ஆர்ட்ஸ் மட்டும் காட்டுறேன், கொஞ்சமாக சின்னதாக மட்டும் காட்டுறேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சின்னது ரொம்ப. ஸோ இது வந்து நான் வரைஞ்சேன், விராட் கோலி இந்த ஏதோ ஒரு வேர்ல்டு கப் படிக்கும்போது இதை நான் வரைஞ்சேன். ஸோ இது அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு கேர்ள் ஒரு விண்டோ கிட்ட நிற்கிற மாதிரி. அது எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு பெயிண்டிங் நினைக்கிறேன். ஃபஸ்ட் பெயிண்டிங் நான் ட்ரை பண்ணது. எல்லாமே நான் ட்ரை தான் பண்ணுறேன், எதுவுமே எனக்கு தெரியாது, பட் எல்லாமே என்னோடய ட்ரையிங் தான். அதுக்கப்புறம் இது சும்மா ஒரு கலரிங்காக, சும்மா இருக்கிற டைம் என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ இது நான் ஒரு கலரிங்காக இதை நான் பண்ணேன். அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான், சேம் எல்லாருமே பண்ணுறாங்களேன்றதுக்காக இது மாதிரி நான் ஒன்று ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே ஐ இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அது. அதுக்கப்புறம் நிறையா வருது, நிறைய இருக்குது.
இதுவும் சும்மா வந்து ஒரு பீச்சு அந்த மாதிரி வரைஞ்சேன். எனக்கு தெரியல, சும்மா ஏதோ வரையலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வரைஞ்சது இது. அதுக்கப்புறம் இது வந்து சிவதர்ஷினி. ஒரு டைமில் வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு, சிவதர்ஷினி பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. அப்போது இதை நான் ட்ரை பண்ணேன். இது அந்த டைமில் வந்து உங்களுக்கு சாட்ஜிபிட்டியில் நம்மளோட பிக்சர் போடும்போது இந்த மாதிரி கார்ட்டூனில் வந்துச்சுல்ல, அது ஜிப்லி அதுவாக சொல்லுவாங்கள்ல, அது வந்துச்சு. அப்போ நான் இதை ட்ரை பண்ணது, அதை பார்த்து இப்படியே வரைஞ்சேன் நான். ஸோ இது அரசு பள்ளி அப்படின்ற பேஜிலேருந்து நான் அந்த சிவதர்ஷினின்ற பொண்ணை நான் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் இது புத்தா. எனக்கு ரொம்ப நாள் புத்தா வரையணும், ஸ்கெட்ச் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆசை இருந்தது. ஸோ இதை நான் வரைஞ்சேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இது நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சேன். இதை நான் எதுவும் ரெஃபர்லாம் பண்ணல, சும்மா நான் அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே சொதப்பும். இது இருக்கிறதுலையே மரண சொதப்பல். இது கேவலமாக வந்துச்சு, இதை நான் அப்படியே வச்சுட்டேன். இது கூட ஒரு வீடியோ, கேவலமான சொதப்பல் வீடியோன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இது எது ஓகே தான் ஓகே இது வந்துட்டு அதே மாதிரி தான். இது வந்துட்டு ஜஸ்ட்டு வரைஞ்சேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா வரைஞ்சது தான். அதுக்கப்புறம் இது இந்த முன்னால நீயும் வர அந்த சாங்கில் இருந்து இன்ஸ்பயர் ஆனது இந்த டாகும் இந்த பாயும். இதுவும் ஜிப்லியிலிருந்து தான் நான் எடுத்து வரைஞ்சேன். அந்த டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதே டைமில் இதுவும் இருந்தது. ஸோ இதை எடுத்து நான் வரைஞ்சது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு காந்தாராவோட ரெஃபரன்ஸில் நான் வரைஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் தூரமாக அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பார்த்து வியந்த என்னோட ஆர்ட் இது, ஒன் ஆஃப் த ஆர்ட் இது காந்தாராவை வரைஞ்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் கருப்பு இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு நாங்களாம். ஆனால் கருப்பு நான் அப்பயே வரைஞ்சிட்டோம். அப்போயே எனக்கு கருப்பு சாமியோட ட்ராயிங் நான் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது நல்லா ஓடிச்சு, சூப்பராக ஓடிச்சு என்னோட யூடியூப் சேனலில். ஸோ கருப்பு. அடுத்து என்னோட நேம் 3Dயில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இது நான் பண்ணது. என்னோட நேம் கல்பனா. ஸோ 3Dயில் வரைஞ்சது இது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு இந்த பேஸ்டல் ஷேட்ஸு க்ரையான்ஸ் வச்சு நான் வரைஞ்சது. ஸோ க்ரையான்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணது. இது ஆக்சுவலாக இதில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, நேரில் பார்க்கும்போது நல்லாவே இல்லாமல் இருந்தது. பட் இது நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்து இது எனக்கு கண் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த கண் பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதையும் நான் ஆனால் இது நான் ஓடலை, பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. கண் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. ஐ வில் பி வாட்சிங். ஸோ இது வந்து இதோட பேர் என்ன வந்துச்சு, அழகர் ஏதோ எடுத்துகிட்டு போகிற அந்த டைமில் இது நான் வரைஞ்சது. ஸோ இட்ஸ் பின் 1 year ஆயிடுச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியும். ஸோ இது என்னோட நிறையா நான் ட்ரை பண்ணது 1 year ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில போர்ட்ரேட்ஸ் நான் வரைஞ்சேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு போர்ட்ரேட் வந்துட்டு MS தோனி. ஐ நோ இட்ஸ் டிஃப்ரெண்ட், பட் ஓகே. அந்த டைமில் ட்ரை பண்ணன்றதே என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெருசு. ஏன்னா போர்ட்ரேட் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு போர்ட்ரேட் MS தோனி. ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு, ரொம்ப சொதப்பலை, பட் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க என்ன வரைஞ்சி தரேன் அப்படின்ட்டு. அது நான் வரைஞ்சது ட்ரை பண்ணது ஆக்சுவலாக அவ்வளோ மாதிரியே இருக்குது. நான் வரைகிறது எல்லாமே அது மாதிரி இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிங்க ஒரு டைமு. அப்போ தானே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா எனக்கே ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்காது பிகினிங் ஸ்டேஜில். பட் ஓகே. ஸோ இது வந்து ஸ்கெச்சஸ் வச்சு முருகனை நான் வரையணும்னு ட்ரை பண்ணது. ஓரளவு நல்லா வந்துச்சு. நானும் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லைல்ல, இது தெரிஞ்சது தானே, ஓரளவு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வரைகிறேன். ஸோ இது முருகன் ஸ்கெட்ச் பண்ணது. அதுக்கப்புறம் இதுவும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இன்னும் நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், பட் அவங்க இல்லை. ஸோ இது என்னோட போர்ட்ரேட்டு. நெக்ஸ்ட்டு நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சச்சின் தளபதி. சச்சின் ரீரிலீஸ் ஆனப்போ அதை நான் வரைஞ்சது. ஸோ என்னோடய ஃபேவரட் லுக்கும் கூட இது. சச்சின் லவ் சாலினி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீனு. அப்புறம் இது வந்து ரெட்ரோ
ரெட்ரோவில் நல்ல ஃபேமஸான ஒரு சாங்கு இந்த இதை வச்சு வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்காக நான் சூர்யா வரைஞ்சேன். அந்த டைமில் ஃபுல்லாக போர்ட்ரேட் தான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தா திவ்யா துரைசாமி வாழை படம் வந்தப்போ திவ்யா துரைசாமி ரொம்ப ட்ரெண்டிங். ஸோ அப்போ வந்து நான் திவ்யா துரைசாமியை வரைஞ்சேன். அடுத்து அப்புறம் இந்த கண்ணு, அந்த ரெட்ரோ படத்துலேயே அந்த கண்ணிலேருந்து விழுகிற மாதிரி ஒரு சாங்கில் ஒரு எடிட்ஸ் இருக்கும். ஸோ அது ட்ரெண்டிங்கில் இருந்தது. நான் அதை வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். நல்லா வந்துச்சு, சூப்பராக ஓடுச்சு. இந்த வீடியோ சூப்பராக ஓடுச்சு. ஸோ ரெட்ரோன்னு சொல்லும்போது பூஜா எல்லாமே இருக்குமா. ஸோ பூஜாவை நான் வரைஞ்சல பெயிண்ட் பண்ணேன். ஆக்சுவலாக செம்மையாக ஓடுச்சு இந்த வீடியோ. பூஜா பெயிண்டிங்கிறது எனக்கே ரொம்ப இதாக இருந்தது. ஸோ பூஜா, அதுக்கப்புறம் ஒரு முருகன். ஸோ என்னோடய இதில் மேக்ஸிமம் முருகன் இருக்கும். முருகன் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதனால் நான் முருகன் வரைகிறேன் அப்படின்னா ஒருத்தவங்களோட ஞாபகத்தோடு நான் வரைவேன். ஸோ அதுதான் முருகன். ஸோ இதுதான் என்னோட இப்போதைய ஆர்ட் ஒர்க். இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் எடுத்தால் அவ்வளோதான் மறந்துடுவீங்க. ஸோ இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏதோ நான் ஒன்று ட்ரை பண்ணேன், வேவ்ஸுன்ட்டு. இது பெயிண்ட். ஆக்சுவலி எனக்கு பெயிண்ட் ஹேண்டில் பண்ண தெரியல, சுத்தமாக தெரியாது. ஸோ பெயிண்ட்ஸை நான் ஹேண்டில் பண்ணேன், ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு நல்லா போச்சு. அதுக்கப்புறம் நான் சில இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தா பேஸ்டல் ஷேட்ஸ் வச்சுட்டு நிறையா நான் பண்ணியிருந்திருப்பேன். அதெல்லாம் இதில் வந்து வரும். ஸோ சும்மா டூடுல், எனக்கு டூடுல் வரையணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு பொறுமை இல்லை அதை வரைகிறதுக்கு. ஸோ நான் டூடுல்ஸு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லுமே எனக்கு தெரியாது. ஸோ இதுவும் நான் ட்ரை பண்ணது தான், நல்லா வந்துச்சு. பட் ஒரு ஃபேஸ் ஒரு ஷேப் கொஞ்சம் மாறிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. இதில் நான் நிறையா வரைஞ்சிருப்பேன். சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தப்போ இது வரைஞ்சது. ஸ்பைடர்மேன், மிஸ்டர் பீன், இதுதான் யூடியூப். இதை நான் வரையும் போது ரொம்ப சிம்பிள்னு நான் போட்டிருந்தேன். என்னோடய கமெண்ட்ஸ்லேயும் எல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து ஆர்ச்சா வரைஞ்சது என் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பேரட்டோட பேஸ்டல் ஷேடில் நான் வரைஞ்சது. நல்லா இருந்தது, ஒரு கான்ஃபிடென்ஸ் தருது இதெல்லாம் நல்லா வரும்போது. ஒரு ஈவில் ஐ, அப்புறம் வாட்டர்மெலன், இது வந்து டஸ்ட்பின். ஸோ இது மாதிரி அவ்வளோதான், இதில் அவ்வளோதான். ஸோ மிச்சதெல்லாம் நான் மேலே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் காட்டுறேன். இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் நான் பண்ணது தான். அப்படி பார்த்தா எல்லாமே இதில் பண்ணணும், விச் மீன்ஸ் நான் அதை பேஸ்ட் பண்ணணும், நான் பண்ணலை. ஸோ இதெல்லாம் நான் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதை கிடக்கலாம், இதெல்லாம் வந்து மியூசிக்கோட பேஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங்கு. இது வந்து ஸ்பாட்டிஃபை, இது வந்து ஸ்பைடர்மேன், இது வந்து பிக்சலில் வந்து தண்டர் பண்ணேன். இது வந்து இந்த ஸ்வாகுன்னு சொல்லிட்டு கிளாஸ் வரலாம் அது. அப்புறம் ஹார்ட்டு. அப்புறம் இது வந்து கிறிஸ்மஸ் தாத்தா பண்ணது, சாண்டா கிளாஸ் பண்ணது. ஸோ டிஜிட்டலாக நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா பண்ணியிருக்கேன். என்னோடய பேஜில் போய் பாருங்கள், பிடிக்கணும். எனக்கு நிறைய பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணலாம். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நானும் நிறைய ட்ரை பண்ணுறேன், நிறைய வீடியோஸ் போடலாம், ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கலாம். உங்களுக்கு தோணுது எனக்கும் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட கேட்குறேன். நிறையா தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ கீப்பாக நம்ம டச்லேயே இருப்போம், நிறைய நம்ம கற்றுக்குவோம். மேபி உங்களுக்கு வந்து வேண்டாம், நீ ஆர்ட் வீடியோ போடாத, வேறு ஏதாவது போடு, விலாகு அந்த மாதிரி போடு அப்படின்னாலும் ஐம் ரெடி ஃபார் தட் அண்ட் வில் டூ எனி திங். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ 1 year ஆயிடுச்சு. 1 year சேனலில் நிறைய போஸ்ட்ஸ் போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்சனலாக நான் இன்னும் உங்கள்கிட்ட எதுவும் கனெக்ட் பண்ணிக்கலன்றப்போ ஸோ திஸ் இஸ் த வே, ஒன்லி வே டு கனெக்ட் வித் யூ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கனெக்ட் ஆகிட்டேன். அண்ட்
ஓகே, கீப் ஆன் டச்சில் இருப்போம். இன்னும் நிறையா நம்ம பார்த்துக்கலாம், கற்றுக்கலாம். எனக்கு நீங்கள் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது மாதிரி ஒரு சேனல் இல்லை. ஓகே, பார்க்கலாம். இதே மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ நம்ம போடுவோம். ஏதோ ஒரு பெயிண்டிங்ஸோ, ஒரு ஸ்கெச்சஸோ, ஒரு பேஸ்டலில் இதுவோ போடலாம். போர்ட்ரேட்ஸ் என்ன போர்ட்ரேட்ஸ் போடலாம், என்ன உங்களுக்கு தோணுதோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நானும் வந்து போடுறதுக்கு ஐ எம் ரெடி ஃபார் தட். அண்ட் ரெகுலராக டெய்லி இனிமேல் வீடியோ போடுவோம். அட்லீஸ்ட் இல்லை ஒரு லாங் வீடியோ வீக்லி ட்வைஸ் த்ரைஸாவது போட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக போடணும், நான் போட ட்ரை பண்ணுறேன். மேபி அது இன்ட்ராக்டிவாக இருக்கணுமா, இன்ட்ராக்டிவாக இருக்க வேண்டாமான்றது நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதை வந்து பெரிய சேனலாக நீங்கள் தான் வளர்த்தி எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ நான் உங்கள் கல்பனா ஸ்கெச்சஸ்ன்ற சேனல் வச்சுருக்கேன். ஸோ கல்பனா ஸ்கெச்சஸ் இனிமேல் உங்கள் கையில், நீங்கள் தான் என்ன சப்போர்ட் பண்ணணும். ஓகே, பாய்.